பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஆவியின் அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே அநேக ஆவிகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் நாம் தியானிக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக கர்த்தர் சொன்னபடினாலே அந்த அடிப்படையில் நாம் தியானிக்கிறோம். அதனால தான் ஆவியின் அடையாளங்கள் என்ன, ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அது எப்படி செயல்படும், அதை வைத்து நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்கிற கோணத்திலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மனுஷனுடைய ஆவியை பார்த்தோம், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த பரிசுத்த ஆவியானவரை பார்த்தோம், அதே போல வேசித்தன ஆவியை குறித்து பார்த்தோம், அதே போல உலகத்தின் ஆவியை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட சொல்லுகிற இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதே போல இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. இப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுகிற இன்னொரு ஆவி அவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் வெளிப்படுகிற இன்னொரு விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் தாவீது சொன்ன வார்த்தையை எடுத்து பேசுகிறார் பவுல். தாவீது சொன்ன வார்த்தையை அவர் எடுத்து பேசுகிறார். என்ன பேசுறாரு வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும், எப்படி நாங்களும் அப்படி சொல்றார், நாங்களும் சொல்றேன், நாங்களும் அப்படின்னா ஏற்கனவே இந்த வார்த்தையை ஒருவர் சொல்லி இருக்கிறார், அதனால சொல்றாரு நாங்களும். அவர் சொன்னார், இப்போ நாங்களும் சொல்லுகிறோம். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எப்படி பேசுறாரு? நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று விசுவாசம். ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அதிலே ஆவிக்குரிய வரங்களை பற்றி எழுதும்போது அதில் ஒரு வார்த்தை வரும், அந்த ஆவியினாலே வேறு ஒருவனுக்கு விசுவாசமும் என்று எழுதியிருப்பார். நல்லா கவனிங்க, விசுவாச வரம் என்பது பரிசுத்த ஆவியினால் உண்டாவது. அதனால தான் அவர் சொல்றாரு, நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து. அப்போ தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் ஆவி. அப்ப இன்றைக்கு நமக்கு தேவை விசுவாசத்தின் ஆவி. நன்றாய் கவனியுங்கள். கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதா எழுதுகிறார், சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இதே வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுவார். அப்படி இருந்தும் தேவன் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் பிரியமாய் இருந்தது இல்லை, அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். அப்ப நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நமக்கு தேவை விசுவாசத்தின் ஆவி. நமக்கு தேவை. நன்றாய் கவனியுங்கள். இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவார். அந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு பேசுகிறார். நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை தெரியுமா? விசுவாசத்தின் ஆவி தேவை. அப்போ விசுவாசத்தின் ஆவி இருந்துச்சுன்னா அது நமக்கு எப்படி தெரியும்?
விசுவாச ஆவியின் அடையாளம் என்ன? விசுவாசத்தின் ஆவியின் அடையாளம் என்ன? அது எப்படி வெளிப்படும்? அதை எப்படி நாம் கண்டுகொள்வது? ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது என்பது நமக்கு எப்படி தெரியும்? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவே சொல்கிறேன், வேற எங்கேயும் கூட போக வேண்டாம். பவுல் இதுக்கு முன்னால் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை. எப்படிங்க? விசுவாசத்தின் ஆவி இருந்தால் நம்ம சொல்லுவோம், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம். அழகான வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4 பேசுகிறார். 4:8 பேசிட்டே வர்றார். எப்படி? கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறது இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு கலக்கம் வந்தால் அவங்க மென்டாலிட்டியே மாறிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? தாவீதினுடைய நாட்களில் 1 சாமுவேல் நீங்கள் 30 வாசிங்கன்னா, அமலேக்கியர் வந்து சிக்கலாக கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அவர்களுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சிட்டு போனதுனால தாவீதோடு கூட இருந்த எல்லாருடைய மனமும் கிளேசமாயிரும். தாவீதும் அழுவார். ஆனால் பைபிள் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக்கிட்டாரு. ஆனால் மற்றவங்களுடைய மனநிலை மாறினபடினாலே அவர்கள் தாவீது மீது கல்லறிய வேண்டும் என்று பேசிக்கொள்வார்கள். நன்றாக கவனிக்கணும். இப்போ பவுல் சொல்றாரு, நாங்கள் நெருக்கப்பட்டது உண்மைதான், நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. நாங்கள் கலக்கம் அடைந்தது உண்மைதான், ஆனால் மனம் முறிவடைகிறதில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு மனதளவில் பாதிப்பு ஏற்படுது தெரியுமா? ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சு, ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அதை மனதளவில் தாங்கிக் கொள்ள முடியாமல் மனது பாதிக்கப்படுகிற மனிதர்கள் உண்டு. ஆனால் பவுல் சொல்றாரு, நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறபடினாலே கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவது இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் விசுவாசத்தின் ஆவி உள்ளவன் ஒடுங்கி போக மாட்டான். சரியா? எவ்வளவு கலக்கம் வந்தாலும் மனதளவில் பாதிப்பு ஏற்படாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மனதளவில் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் உண்டு. மனதளவில் பாதிக்கப்பட்டு அநேகர் விசுவாசத்தில் குறைவுபட்டது உண்டு. அநேகர் ஆண்டவரை நொந்து கொண்டது உண்டு. ஒரு மனுஷன் கலக்கமடைந்து மனதளவில் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவனுக்குள் விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். அதனால தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைய மாட்டோம். அடுத்தது கீழே சொல்றாரு பாருங்களா, அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை. நமக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிற ஆட்கள் இருக்கு. ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னு சொல்கிற ஆட்கள் இருக்கு. ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்கு? சின்ன துன்பம் தான். இந்த பவுல் எழுதுவார் தெரியுமா? அழகா சொல்லுவார், அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று தைரியமாய் பவுல் எழுதுவார். அதே போல தான் பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் அவை எல்லாவற்றின் நின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அந்த வார்த்தையை பாருங்க, வரும் கர்த்தரனை விடுவிப்பார். அவன் தான் விசுவாசத்தின் ஆவி உள்ளவன். வந்த உடனே ஐயோ ஐயோ என்று புலம்புகிறவன் அல்ல, பதறுகிறவன் அல்ல. அதனால தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, விலையேற பெற்றதும் பரீட்சிக்கப்பட்டதுமான விலையேற பெற்ற கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதை விசுவாசிக்கிறவன் பதறான். ஐயா, விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள் இருக்குமே ஆனால் நெருக்கப்பட்டாலும் கலக்கம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? பதற மாட்டோம். ஒரு பழைய பாட்டு உங்களுக்கு தெரியுமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டாயா? நெருக்கம் வந்தாலும் பதற மாட்டான், கலக்கம் வந்தாலும் பதற மாட்டான், துன்பம் வந்தாலும் பதற மாட்டான். அடுத்தது போட்டிருக்கு, அடுத்த வார்த்தை, கீழே தள்ளப்பட்டும் என்ன செய்ய மாட்டோம்? நாங்க மடிந்து போகிறது இல்லை. எல்லாம் இல்லைதான், பயமே இல்லை, எனக்கு ஒன்றும் நடக்காதியா. அவன் தான் விசுவாசத்தின் ஆவி உள்ளவன். சொல்றாரு, நாங்கள் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதும்
இல்லை. காரணம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த விசுவாசத்தின் ஆவியை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தின் ஆவி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நெருக்கம் வந்தாலும், கலக்கம் வந்தாலும், சரியா, துன்பம் வந்தாலும், கீழே விழுந்தாலும் நீங்க பதற மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க, கர்த்தருக்குள்ள தைரியமா இருப்பீங்க. உங்களால் சொல்ல முடியும், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறது விசுவாசத்தின் ஆவி, என்னை ரட்சித்த தெய்வம். பவுல் சொல்வார் தெரியுமா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்வார். பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்க வாயில வரும். நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் வரும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு ஆவியை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.